வணக்கம்ண்ணா. இந்த இப்போ நம்ம மதுரை மாநாடு நல்ல பிரபலமாக இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்துக்கிருக்காங்க. நீங்கள் எந்த ஊரும், உங்கள் பேருண்ணா? நாங்கள் மதுரை ஆணையூரை சேர்ந்தவங்க. என் பேர் முத்துக்குமார். இது வரைக்கும் போன மாநாடு இந்த மாதிரி முத நாளே போய் பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள்லாம் இப்போ குடும்பமாக வந்திருக்கீங்க. எப்படின்னா இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு? உள்ள உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அதனால இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நாளைக்கு வரணும்னா நம்ம முடியாது, கும்பலாம் கூப்பிட்டு வர முடியாது. அதனால முத நாள் எப்படினாலும் நம்ம ஊரில் நடக்குது முதல்ல போய் பார்க்கணுன்ற ஆசையில் வந்திருக்கோம். வந்து பார்த்தோன்னே அவ்வளவு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்க முடியல, அந்த ஒரு வேதனை. ஆனால் இருந்தாலும் என்ன, எல்லாரும் வேலை பார்க்கணும், அதனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றக்காக நாளைக்கு இதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவருடைய மாநாடு வெற்றி அடையும். ஏன்னா மதுரைக்கு வந்து பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட ஐயா அவர் முதலமைச்சர் ஆகுவார் கண்டிப்பா. சிஸ்டர், உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்துல இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மத்த பொலிட்டீஷியன்ஸ்னா இவ்வளவு ஹாப்பியா இருக்குமான்னு தெரியல. விஜய் அப்படின்னு சொன்னோன்னா அது அப்படியே செம்ம ஹாப்பி. அதான் இருக்கு. சும்மாவே மதுரை பசங்கெல்லாம் ரொம்ப இதா இருப்பாங்க. அது டிவிக்கே விஜய் அப்படின்னா நாளைக்குதான் செம்மையா இருக்கும். மதுரை பசங்களோட வைப்பு நாளைக்கு தெரியும், சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. உங்களுடைய இதுல பார்க்கையில எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாங்க இது நாள் வரை எந்த இதுக்கும் போனது கிடையாது, மாநாடுனே போனதில்லை. எங்க சார் ராணுவத்துல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. முத வர மாரி எங்களுக்கு இதை பார்க்கணும்னு சொல்லணும், கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. மாநாடுங்கிறதோட திருவிழாவா பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரோட இது நல்ல வெற்றிகரமா முடியும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.